வெல்கம் டு மை சேனல். ஆதிரேஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ஆதிரேஸ் கிச்சன்ல பெப்பர் காளான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடல் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு அது நல்லா சூடாகிற அளவுக்கு விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு அது எண்ணெயோடு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருவேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆகவும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை சேர்க்குறப்போ உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த வெங்காயமும் நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்காண்டி நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வேகமாக வதங்குறதுக்காக சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு சின்ன தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ உண்மையிலேயே அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் ஒரு காளானை கழுவி நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக நறுக்காதீங்க, ஏன்னா அது நல்லா வதங்குறப்போ கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஆகிடும். மீடியம் சைஸில் நீங்கள் நறுக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், நல்லா அந்த கொதி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மசாலெலாம் அந்த காளான்ல நல்லா ஒட்டணும். அப்போ தான் நமக்கு இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். மஞ்சத்தூளும் அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த காளான் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சீரகப்பொடியை வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நான் எப்பயுமே கையளவு தான் எனக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பொடியோட வாசனைலாம் போகணும் இல்லையா, அதனால நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகவும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு பத்தலைங்கிறதுக்காண்டி தேவைக்காண்டி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அது சுருங்கிடுச்சு அந்த தண்ணியெலாம் விட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் நான் ஒரிஜினல் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா சில கடையிலலாம் ஒரிஜினலாக நமக்கு கிடைக்காது. ஸோ நான் வீட்டில் ஒரிஜினலாக பெப்பர் வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன். இது லைட்டாக சேர்த்தாலே நல்லா காரம் வரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.